சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பள்ளியின் தாளாளர் சங்கர நாராயணன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவனின் தந்தை பாலமுருகன் அளித்த புகாரின் அடிப்படையில் சிங்கம்புணரி காவல்துறையினர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். 2ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளியின் தாளாளர் சங்கர நாராயணன், முதல்வர் சிவகாமி, தாளாளரின் மகன் மகேஷ்குமார், கார் ஓட்டுநர் ஜான் பீட்டர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாணவனின் தந்தை பாலமுருகன் அளித்த புகாரின் அடிப்படையில் சிங்கம்புணரி காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சிங்கம்புணரியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாபு சரவணன் வழங்கிட கேட்கலாம். பாபு சரவணன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராதிகா. சிவகங்கை மாவட்டம் சிங்கமணியில் ஜெஸ்டில் பள்ளி என்ற சிபிஎஸ்இ பள்ளி இயங்கி வருது. இந்த பள்ளியில மதுராபுரி வேங்கைப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் மகன் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் பள்ளி வாகனம் வராத காரணத்தினால் பள்ளியிலிருந்து காரில் மாணவனை பள்ளிக்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்பொழுது காரில் சென்ற ஒரு 5 மாணவர்கள் 4 மாணவர்கள் காரில் இருந்து இறங்கிவிட்டனர். ஆனால் மாணவன் வாகனத்திலிருந்து அசைந்து வாகனத்திலிருந்து இறங்காமல் வாகனத்தில் தூங்கி உள்ளார். காரிலேயே தூங்கிவிட்டார். இதை கவனிக்காத ஓட்டுநர் மாணவனை காரில் வைத்து பூட்டிவிட்டு சென்று விட்டார். இந்நிலையில் மாணவன் காரில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணமடைந்தார். அதனைத் தொடர்ந்து மாணவனின் பள்ளி நிர்வாகம் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் சிங்கம்புணரி அரசு மருத்துவமனையில் மாணவனை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு மாணவனை பரிசோதனை மருத்துவர்கள் மாணவனை இறந்துவிட்டதாக தெரிவித்ததை தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தில் யாரும் இல்லாமல் மருத்துவமனையிலிருந்து கிளம்பி சென்று விட்டனர். அதன் பின்பு அங்கு வந்த மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் மாணவனின் சடலத்தை பிணக்கூறு ஆய்வு அறையில் இருந்து எடுத்து சாலையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனால் போக்குவரத்தும் கடும் பாதிப்படைந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அந்த மாணவனின் பெற்றோரை சந்தித்து சமாதானப்படுத்தினர். இந்நிலையில் இன்று சிங்கமணிரி காவல்துறையினர் பள்ளி தாளாளர் சங்கர நாராயணன், பள்ளி முதல்வர் சிவகாமி, தாளாளரின் மகன் மகேஷ்குமார், கார் ஓட்டுநர் ஜான் பீட்டர் ஆகிய 4 பேரை தற்போது சிங்கமணிரி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பாபு சரவணன்.